ஞானங்கள் இருப்பதை விட ஒழுக்கம் மிக அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இல்மு விசாலமானது. அதை கற்றுக்கொள்வதற்கு நாம் முதலில் ஒழுக்கமுடையவர்களாக மாறி இருக்க வேண்டும். சூஃபியாக்கள் எந்த அளவு சொல்கிறார்கள் என்றால், இல்முக்கும் அதபுக்குமான காம்பினேஷன் அளவு எவ்வளவு தெரியுமா இருக்கு? இல்முக்கும் அதபிற்குமான காம்பினேஷன், ஒழுக்கத்திற்கான அளவுகோல் என்னவென்று கேட்டால், மாவு அளவிற்கு அதம் இருக்க வேண்டும். அதில் சேர்க்கப்படும் அளவிற்கு, அதில் சேர்க்கப்படும் உப்பின் அளவிற்கு இல்மு இருந்தால் போதுமானது என்பதாக சொல்லி காட்டுகிறார். எவ்வளவு இருக்கு நண்பர்களே? இப்ப நாம ஒரு 10 கிலோ மாவு பெறுகிறோம். இந்த அளவிற்கு அதம் அவரிடம் இருக்க வேண்டும், ஒழுக்கம் அவரிடம் இருக்க வேண்டும், பண்புகள் அவரிடம் நிறைந்திருக்க வேண்டும். அதில் இல்மு எவ்வளவு இருக்க வேண்டும் தெரியுமா? 10 கிலோ மாவுக்கு 1 கிலோ உப்பா சேர்ப்போம், ஒரு 100 கிராம் உப்பு. சரியான அளவு எனக்கு தெரியல. எவ்வளவு மாவோ அந்த அளவிற்கு அதவும், அதில் சேர்க்கப்படுகின்ற உப்பு அளவிற்கு இல்மும் இருந்தால் போதுமானது. அந்த இல்மும் அவருக்கு நாஃபியான இல்மாக, அவரை அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய செய்யும் இல்மாக மாறிவிடும் என்பதாக சூஃபியாக்கள் சொல்றாங்க. எந்த அன்பர்களே, மாவு அளவிற்கு அவரிடம் அதம் இருக்க வேண்டும். நாம உதமாக்கல, இப்ப நாம் தயார் செய்து இருக்கிறோமே, இவர்கள் இல்மை அறிந்ததை விட அதவை மிக அறிந்தவர்கள்.